திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் வந்து நாகேஷ்ட கேட்பார்ல, சேர்ந்தே இருப்பது அப்படின்ற மாதிரி, சேர்ந்தே இருப்பது தமிழ்நாடு அரசியலும் தமிழ்நாடு சினிமா துறையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தனால நம்ம சொல்லலை. அப்படியே ரிவர்ஸில் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மு.க.ஸ்டாலின் அவர்களும் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரைப்பட நடிகர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசராக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஃபினான்ஷியராக பல ரோல் சினிஃபீல்டில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கருணாநிதி அவர்கள் பராசக்தி போன்ற புகழ்பெற்ற திரைப்படத்துக்கு கதை வசனம், பல நாவல்கள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இன்னைக்கு விஜய் உட்பட எல்லாருக்குமே சினிமானுடைய நேரடி தொடர்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எடப்பாடி பழனிசாமி தனியாக தேர்தலை சந்தித்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு தடவை கூட வந்து உட்காரல. ஜெயலலிதா அம்மையார் விட்டுட்டு போன அந்த எஞ்சிய ஆட்சி காலகட்டத்தை மட்டும்தான் அவர் கழிச்சார். அப்படியே அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு தனித்து நின்று வந்திருந்தாலும் கூட அந்த கட்சியே எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கிய கட்சி தான். அப்போது தமிழ்நாடு அரசியல், ஒரு 60 ஆண்டு அரசுக்கும் சினிமாவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சினிமா அப்படின்னா, சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒதுக்கிட்டு நம்ம சினித்துறையை பார்க்க முடியாது. இவருக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு நான் அரசியலுக்கு வரப்போவது உறுதி, உண்மையான, நேர்மையான, நியாயமான ஆன்மீக அரசியலை நாம் முன்னெடுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாயா, தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை நம்ம நிரப்புறோம் அப்படின்னு அறைகூவல் விடுத்தார். பொதுமக்களை அழைத்தார். பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் அவரோட ஒன்றிணைந்து அன்னைக்கு பயணித்தார்கள். ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்ற பேரில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ரஜினி மக்கள் மன்றத்தில் பல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. அதுபோல் நியமிக்கப்பட்ட ஒன்றிய பொறுப்பாளராக சில ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்கிறதுல. பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு வார்டுக்கும் உறுப்பினர்களை சேர்க்க வச்சு மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு இது போன்ற ஒரு அனுபவம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா, அரசியலில் முதல் பிள்ளையார் சொல்லி ரஜினி மக்கள் மன்றம் தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு பின்னால் ரஜினிக்காக ஒரு அரசியல் வாதம், ஒரு அரசியல் விவாதம் அப்படின்றதுக்கான அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. நான் 2020 வந்து இல்லைப்பா, என்னால் இதை தொடர முடியாது, உடல்நிலை காரணம் காட்டி பல நீண்ட அறிக்கையை விட்டு அவர் அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த மன்றத்திலிருந்தோ அரசியல் சார்பாகவோ யாரையும் காண்டாக்ட் பண்ணதா தெரியலை. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவரை நம்பி வந்த ரசிகர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெறும் சினிமாவோட நின்றுச்சு. தேட்டரில் போக வேண்டியது, படம் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஜெயிலர் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம், கழுகு கூட்டம், இந்த மாதிரி குட்டி கதைகளில் மோதல் வரும். அதுக்கு பேசியிருந்தோம். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நிரந்தரம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ரோல் நின்றுச்சு. பெருசாக அரசியலை பற்றி யாரும் பேசலை, யோசிக்கலை. அப்படியே யோசிக்காமல் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, பேசாமல் யோசிக்காமல் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய அரசியலில் இவருடைய பேர் அடிபடுது. ஒவ்வொரு ரசிகரும் அன்னைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் நம்ம அரசியலில் ஈடுபடணும், பாடுபடணும். அன்னைக்கு முக்கியமாக எங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளே வாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது சம்பாதிக்கலாம், தப்பாக உங்களை நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயதட்சணையே பார்க்க மாட்டோம், தயவுசெய்து உள்ளே வராதிங்க அப்படின்றதான் நேரடி எச்சரிக்கையாகவே இருந்துச்சு. அப்போது உள்ளே வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றோம், நம்ம உழைக்கிறோம், பூத் மெம்பர்ஸை சேர்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் டீ செலவுக்காவது பணம் கிடைக்கும், போக்குவரத்து செலவுக்காவது கிடைக்கும். ஆனால் ஒரு ஒன்றிய பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு ஒரு 4 கிராமங்களுக்கு டெய்லி காலையில் ஒரு ட்ரிப்பு, சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு,
இந்த ஏடிஎம்கே டிஎம்கே காரங்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆதரவு கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, கூட்டிகிட்டு போய் பேசுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமையான காரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபினான்ஷியலாக வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம ஏதாவது பண்ண மாட்டோமான்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பேஸ் லெவலில் இருக்காங்க, ரொம்ப இல்லைனாலும் ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், ஒரு வடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற லெவலையாவது இருக்கும். இது ஏதாவது ஆதாயத்துக்காக போகிறோமா கிடையாது. அப்போ ஒரு தொண்டு செய்கிறதுக்காக, தலைவருக்காக, ரஜினிகாந்துக்காக நம்ம செய்வோம் அப்படின்ட்டு நான் இல்லை, என்னை விட கடுமையாக ஃபினான்ஷியலாக நிறைய செலவு பண்ணி உடல் உழைப்பை கொடுத்து உழைத்த நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து வெறும் அரசியலுக்காக ரஜினியை ஃபாலோ பண்ணவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம படையப்பா திரைப்படம் வர காலகட்டத்தில் தனியாக நம்மளால் தேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியாது, யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் போகணும். அந்த மெச்சூரிட்டி நமக்கு இல்லை. அன்னைக்கு வீட்டில் காசு வாங்கி கார்டியன் ஒருத்தர் அவருக்கு டிக்கெட் எடுத்து அப்படி போய் படம் பார்த்த அனுபவம் நமக்கு. பாபா திரைப்படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசட் வந்து ரிசர்வேஷன், இன்னைக்கு ஆடியோ லான்ச் அப்படின்றத வந்து லைவ்ல யூடியூப்ல நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிடுறோம். அன்னைக்கு ஒரு சினிமா பாட்டு அப்படின்னா அதுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணி ஒரு கூப்பன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு ஒரு வாரமோ என்னமோ டைம், படம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேசட் ரிலீஸ் ஆகும். அந்த கேசட்டை வாங்குறதுக்காக கூப்பன் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தோம். அந்த பாபா படத்தில் அந்த சிம்பிள் போட்டு கத்தி ஒன்று இருக்கும். அந்த காலகட்டமாக இருக்கட்டும். சந்திரமுகி திரைப்படத்துக்கு எத்தனை முறை எத்தனை பேரை கூட்டிகிட்டு போயிருப்போம் அப்படின்றதே நமக்கு தெரியல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது இது நம்மளை அறியாமல் வருது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளாடா அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நம்மளை அறியாமல் ஒரு கனெக்டு, நம்ம தலைவர் இவர் ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமா, அவர் கூட ட்ராவல் பண்ண மாட்டோமா, இது மாதிரி பல லட்சக்கணக்கான நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு அரசியல் பின்பலத்தில் இருக்கலாம், அவங்க யாரோ விரும்பலாம் வெறுக்கலாம், எல்லாம் ஒரு குடையில இவருக்காக ஒன்றிணைந்து வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நல்ல சூழல் இருந்தது. இவர் அந்த அரசியல் முன்னெடுப்பை தொடர்ந்திருந்தால் இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து என்னைக்கோ நடந்திருக்கும். இதுல நிச்சயமா மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, விஜய் அவர்கள் சொல்றாருல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் நுழைஞ்சிட்டோம், நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தேர்தலே நிற்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 5 தலைமுறை, என்னுடைய பையன், நான், எங்கள் அப்பா, அவருடைய அப்பா. சாதாரணமாக எந்த ஒரு திரைப்படத்தையும் வீட்டில் டிவியில் போட்டாங்கன்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய வழக்கம் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஒன்று ஓடுது அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பார்ப்பாங்க. அதை ஒரு யூனிவர்சல் மூவி, எல்லாரையும் கவரக்கூடிய அப்படின்ற பேட்டர்னில் தான் அது இருந்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அன்னைக்கு ரஜினி அவர்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்துச்சு. சரிப்பா இவ்வளோ இருந்துச்சு, அவர் ஆரம்பிக்கலையே, அது ஏன் அப்படின்னா ஏன் ஆரம்பிக்கலை அப்படின்றது நம்ம சொல்லலை. நமக்கு இருக்கக்கூடிய சில மன வேதனைகள், மன குமுறல்கள் இருக்கு. அதை இந்த நேரத்தில் இதை பதிவிடலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதுக்கான முயற்சி தான் இது. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு ஃபேமிலியில இருந்துமே பல இளைஞர்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவரை பற்றி யாராவது சண்டை போட்டா பேசினா மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறது, முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்களா, அது மாதிரி முட்டு கொடுக்கறது. விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுலாம் சொல்லும்போது அது ஏற்றுக்க முடியலை. ஏன் ஏற்றுக்க முடியலைன்னா, இது பொதுவாக ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரை பார்த்து இமிட்டேட் பண்ணாத ஒரு நடிகரை அவங்களால காட்ட முடியுமா? விஜய் அவர்களின் மேனரிசம், அவர்களுடைய ஸ்டைல், இது வந்து பியூர்லி ரஜினியோடைய சாஃப்ட் வெர்ஷன். டிக்டோ ரஜினி அப்படியே இமிட்டேட் பண்ண அந்த சிலம்பரசன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஐ எம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு வரல, அதெல்லாம் ஏற்புடையதா இல்லை. ஏன் அப்படின்னா இப்படி ஸ்டைல் வந்து அவர் பண்ணாதான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அவர் சீனில் யாருமே லாஜிக்கே கேட்க மாட்டாங்க, அது அவருக்கு சரி. இப்படி பார்த்தா கீழே விழுகிறார் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களை வச்சு பண்ணீங்கன்னா அது ஏற்புடையதாக இருக்காது. அது மக்கள் தன்னை அறியாமல் அதை ஏற்றுக்கிட்டாங்க.
அதை அப்படியே பண்ணால் நம்ம எடுபடாது அப்படின்றக்காக அவர் எனக்கு பிடிக்கும். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்தது எந்த மேனரிசம், விஜய் அவர்கள் வளர்ந்து வந்தது எந்த மேனரிசம், அந்த ஒரு கமர்ஷியல் சினிமா கூடிய அந்த ஃபார்முலாவை ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய படத்தில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தார். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஸ்டைலில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு சாஃப்ட் வெர்ஷன், அது அப்படியே டிக்டோ ஃபாலோ பண்ணால் எடுபடாது, கொஞ்சம் சாஃப்ட்வேர் வெர்ஷனை யூஸ் பண்ணி எல்லா நடிகர்களுமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஒரிஜினலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நமக்கு வந்து அந்த காப்பி இதை இமிட்டேட் பண்ணி ஒருத்தர் பண்ணுறாரு. இப்போ வடிவேல்னு ஒருத்தர் இருந்தார், வடிவேல் மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்கல்ல. இப்போ வடிவேலை உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா வடிவேலை பார்த்து இமிட்டேட் பண்ணக்கூடியவர் நீங்கள் இவருக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்கல்ல. அதனால பெரும்பாலும் ரஜினியை ஃபாலோ பண்ணக்கூடிய ரஜினி ரசிகர்கள் வந்து வேற எந்த நடிகர்களாலும் பெருசாக ஈர்க்கப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா அந்த ஒரிஜினல் ஃபீலை பார்த்தவங்க. அவங்க நீங்கள் வெறும் காப்பி தான் ஒரிஜினல் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மேபி அந்த ஜென்ரேஷன் கேப் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இதுதான் ஒரிஜினல் ரா அப்படின்ற மாதிரி தோணலாம். இப்போ இவ்வளோ டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இவர் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வர மாட்டேன்னு சொன்னது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி, ஏமாற்றம். சரி, அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம அரசியலை தொடர வேண்டாம், எந்த கட்சிக்கும் நம்மளுடைய ஆதரவு கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது அப்படின்னு விட்டுட்டாரு. அப்படின்னாலே இது விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதில் விவாத பொருளாக ஆக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. இவர் வெறும் நடிகர்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பெரும்பான்மை கிடைக்காம விஜய் அவர்களால் அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர முடியாத அந்த சூழ்நிலையில் துடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் போய் பார்க்குறாரு. அப்போது டிவி பேட்டியில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு. பார்த்தா காலைல என்ன சாப்பிட்டீங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா, என்ன சட்னி அப்படின்னு நான் கேட்டிருப்பாரு. அவர் கண்டிப்பாக அரசியல் பேசியிருப்பார் சார். அவரை நீங்கள் வெறும் நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரி கிடையாது. ஆசைப்பட்டா அவர் ஜனாதிபதி, அவர் ஆசைப்படாமல் இருக்காரு, அதை நோக்கி நகராமல் இருக்காரு அப்படின்னு கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார். அது உண்மைதான், அதை நம்மளும் ஏற்றுக்கிறோம். இவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா ஜனாதிபதி, இவர் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அரசியலில் ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்னு நின்றுருந்தாருன்னா என்றோ அவர் முதலமைச்சர் ஆகிருப்பார். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இவர் அதுக்கு ஆசைப்படலை. அது என்ன காரணம்? அவர் உண்மையை சொல்லியிருக்கலாம், இல்லை சில பல விஷயங்கள் இருக்கலாம், அவர் பொய்யே சொல்லியிருந்திருக்கலாம். அவர் உண்மையை நம்மள்கிட்ட சொல்லலை, நமக்கு என்ன விஷயம் தெரியல. ஆனால் உடல்நிலை காரணம் காட்டி அரசியலை தொடரப்போவதில்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு. சரி, அவர் முடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு தனி நபர்களும் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும், ஒரு அரசியல் பார்வை இருக்கும், அதை நோக்கி அவங்க நகருவாங்க. மாற்றம் நிச்சயமா வேணும். தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கு. ஊழலற்ற, லஞ்ச லாவணியமற்ற, நேர்மையான, உண்மையான ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. இதை தான் ஏற்றுக்கிட்டு எல்லாரும் அன்னைக்கு நிற்கிறோம். அப்படி ஒரு வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல நிற்கும்போது நிச்சயமா அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த திமுக, அதிமுக, இந்த 2 கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று தானே அவர் எங்கள்கிட்ட விதைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து பை டிஃபால்ட்டாகவே அகேன்ஸ்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு தானே எடுப்போம். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் சரியில்லை. ஆன்மீக அரசியல் அப்படின்றதுக்கு எங்க தமிழ்நாட்டில் இடம் இருக்கு? ஆன்மீக அரசியலுங்கிறது வேற, மதவாத அரசியல் அப்படின்றது வேற. இன்னைக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, நான் வந்து தெய்வத்தையே நம்பலை, கடவுள் நம்பிக்கையே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான எத்தனை சதவீத மக்களுங்க இருக்காங்க? இருக்கலாம், ஒரு 10% மேபி வி ஆர் ட்ரூ பெரியாரிஸ்ட், பெரியாருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் கோயிலுக்கும் போக மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம், மாஸ்க்குக்கும் போக மாட்டோம், தனியும் கட்டிக்க மாட்டோம், வீட்டில் யாகமும் நடத்த மாட்டோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? சத்யராஜ் அவர்கள் நான் பெரிய திராவிடன் அப்படின்றாரு. அவர் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு? தாலியெல்லாம் கட்டினாங்களே, வீட்டில் யாகம் வளர்க்குறாங்க. இவங்க அந்த திராவிட கழகம், அவங்க வீட்டில் யாகம், புனஸ்காரங்கள், பூஜைகள்லாம் நடக்குது. பெரியார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? இல்லை. இப்போ இது எல்லாமே அரசியல்ங்கிறது வேற. ஆன்மீகம் அப்படின்றது என்னங்க? நேர்மையாக, உண்மையாக, தன் மனசாட்சிக்கு பயந்து இப்படின்ற ஒரு நிலையை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ பை டிஃபால்ட்டாகவே வந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஏடிஎம்கே மேலேயும் டிஎம்கே மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்க சரியில்லை அப்படின்றது. அப்போ திருப்பி இவரால் அரசியலுக்கு வந்தவங்க
மேக்சிமம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மக்கள் எங்க இருப்பாங்க? மாற்றத்தை தேடுவாங்க. அவங்க மாற்றம் எங்கெல்லாம் தேடுவாங்க? பாஜகவில் தேடலாம், நாம் தமிழர்ல தேடலாம், இன்னைக்கு தாவேகால தேடலாம், இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு புது இயக்கம் வருமானா அங்கே கூட மாற்றத்தை அவங்க தேடலாம். நிச்சயமா மேக்சிமம் டிஎம்கே ஏடிஎம்கே பக்கம் அவங்க நிற்க மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இவரை பத்தி இன்னைக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் நம்மளால ஏத்துக்க முடியல. நமக்கு அது மன கஷ்டத்தை கொடுக்குது. ஆனா அதை எதிர்த்து நம்மளால எதுவும் பேசவும் முடியல. முதல் விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியில வர்றேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு மூமெண்ட்ல நீங்க எல்லாரும் உங்களை என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு 4 மணி நேரம் கேப்ல லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படின்னு அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்க இதுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம நாளைக்கு வந்து மக்கள் மன்றம் மாதிரி மக்கள் மேடை எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை ஒரு 2 நாள் பின்னாடி வந்திருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கேப்ல வரும்போது நமக்கு அது எப்படி தோணும்? இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்று யாராவது வரமாட்டாங்களா? பல போஸ்டர் ஒட்டப்பட்டது இல்லை ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாமலை அவர்கள் இருக்கிற மாதிரி. அண்ணாமலை அவர்கள் கரெக்டான சாய்ஸா இருப்பார் அப்படின்றது திரு ரஜினிகாந்த் அவர்களும் அன்னைக்கு நம்பிதானே அவரை வந்து கட்சிக்கு கூப்பிட்டாரு. அதான் அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஒரு கரெக்டான சாய்ஸா இருப்பார் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு இவர் வரும்போது, இவர் அந்த போஸ்ட்டை போடும்போது, லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போஸ்ட் போட முற்படுறாங்க அப்படிங்கும்போது தார்மீகப்படி அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு பல நபர்கள் என்னுடைய ரசிகர்கள் வந்து வந்தாங்க. அவங்கள என்னால் ப்ராப்பராக கேரி அவுட் பண்ண முடியல. இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச முடிவை அவங்கவுங்க எடுத்துட்டு போறாங்க. இதுல வந்து நீ எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதமா அப்படின்னு அவருடைய மனைவியை அவர் தடுத்திருக்க வேண்டாமா? அந்த செயல் எப்படி லிட்டரலா நம்மளை பார்க்க வைக்குது, யோசிக்க வைக்குது. எப்பா எனக்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் லதா ரஜினிகாந்த் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு இன்டைரக்டா அவர் சொல்ற மாதிரி தானே. திரு ரஜினிகாந்த் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னமும் பிடிக்கும். அவர் வந்து அது முடியலை, அதாவது அவரெல்லாம் நம்மளால வெறுக்க முடியலை. நம்மளை அறியாம ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துட்டார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாம் ரஜினி வெறி ஊறி போயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்மளை அறியாம அவர் நமக்குள்ள வந்துட்டார். அவரை நம்மளால வெறுக்க முடியல. அதே சமயத்துல இவருடைய மனைவி அவங்க சொல்லக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ரசிகர்கள் எப்படி மண்டையை ஆட்டுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அவர் கையில் எடுக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு பின்னாடியும் ரஜினி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம். இது சரியா தப்பா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் என்னுடைய நண்பர் தான் இவர் ஸ்டாலின் அப்படின்னு மறைமுகமாக டிஎம்கேக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து டிஎம்கே ஒதுங்கி இருக்காங்க. அதனால பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு கூட்டணி அமைவதற்கு இவர் பாலமாக இருப்பார். இப்படியெல்லாம் செய்திகள் பரவ தொடங்குது. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ரஜினியை பிடித்த ஒரு ரசிகனுக்கு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களால் ஈர்க்கப்பட்டு, இதே விஜய் அவர்களை எத்தனை காணொலியில் நம்ம அவர் நடிகராக இருக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்கோம். உங்களோட ஒப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு. ஒரு படம் உங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவரை நம்ம எதிர்க்கலாம். ஆனால் அவர் ஸ்டாலின் அவர்களையும் திராவிட மாடலையும் எதிர்க்கும் போது அந்த இடத்துல உங்களை அவர் தப்பா பேசிட்டாரு, இல்லை உங்களை அவர் போட்டியா நினைக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது வேற. இன்னொன்று அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துட்டோம்ல, ஆட்சி அதிகாரத்தை பார்த்துட்டாங்க. இதே மனநிலையில பல ரசிகர்கள் இருந்திருப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் எனக்கு நேரடியாக தெரிஞ்சு அன்னைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் என் கூட
பணியாற்றிய பல நபர்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களின் இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல உறுப்பினராக இருக்காங்க. இது யாராவது பிஸ்மரிசம் பண்ணி அவங்கள ஏதாவது மூளைச்சலவை பண்ணி கூட்டிட்டு போனாங்களா? இல்லையே. ஒரு மாற்றம், ஒரு தலைவன், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உங்களை பார்த்து அந்த ரசிகர்கள்லாம் துண்ணூறு பூசுறது, விபூதி பட்டை நெத்தி பூரா பட்டை அடிக்கிறத அவமானமா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பட்டை அடித்த விபூதி பூசிய கூட்டம் இங்கே இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு இத்தனை பேர் போறாங்க அப்படின்னா உங்களால அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் கிடைச்சது. உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் அங்கே போறாங்க. மாசம் மாசம் நீங்க கிரிவலம் போவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சுற்றுப்பாதையில இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்தது அப்படின்னு போறாங்க. இப்படியெல்லாம் பல ரசிகர்கள் தன்னை அறியாம உங்க பேச்சை கேட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றம் இல்லையா, ஒண்ணுமே இல்லை. நாளைக்கே எவா போனதெல்லாம் போட்டோம், என்னுடைய ரசிகர்கள் வாங்க நம்ம கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இவ்வளவு நாள் ஏன் சொல்லல? சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, இடம் இருக்கா இல்லையா, இந்த ஆராய்ச்சியை யாருமே பண்ண மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு எந்தெந்த கட்சியில யாரா இருந்தாங்களோ கிளம்பி வந்துடுவாங்க. மேபி இந்த ஆளும் கட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் வர்றதுக்கான தயக்கம் காட்டலாம். மற்றபடி எந்த கட்சியில, எல்லா கட்சியிலும் உங்க ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி அப்படியே வந்துருவாங்க. நீங்க அரசியலை முன்னெடுங்க, நாங்க கூட நிக்கிறோம், நாங்க நிப்போம். நீங்க அதையும் பண்ண மாட்டீங்க. சரி, அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய சாய்ஸா இருந்தாரு, நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, இது அபிஷியலா எல்லாருமே சொல்றாங்க, அவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, இல்ல பேக் எண்ட்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. ஸ்டாலின் எனது நண்பர் அப்படின்ட்டு அவர் வீட்டில் போய் நீங்க நலம் விசாரிச்சுட்டு வருவீங்க. இந்த திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சியை அமைத்தால் என்ன அப்படின்ற விஷயம் நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு தான் நீ ஊடகங்கள்ல விவாதமாச்சு. அது நீங்க மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் இல்ல, அதுல உண்மைத்தன்மை இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை ரஜினி அவர்களால் ஏத்துக்க முடியல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செயல்களை அவர் செய்கிறார் அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க மனநிலை யோசிச்சு பாருங்களேன். நாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரிதான், உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டார் அப்படின்னா அதை எங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்க செய்றீங்க அப்படின்ற விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் எங்க மனநிலை என்ன ஆகும்? உங்களே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்காக நிற்போம் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த நபர்களின் மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ தனுஷ் இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. விஜய் அவர்கள் வந்த ஃபார்முலால விஜய்க்கு காம்படிஷனா இருக்கணும், இல்லை அண்ணாமலைக்கு எதிர்ப்பா இருக்கணும். அவர் பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாரு. இவ்வளவு விஷயங்கள் சொசைட்டில இருக்குல்ல, இது எதையாவது ஒன்று எடுத்து இல்லை இல்லை என் தலைவர் அந்த மாதிரி ஆள் இல்லை, இதுக்கு பின்னாடி எங்க தலைவரின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா எங்களால பேச முடியல. இது இது எப்படி சொல்றது நமக்கு தெரியல. இதனால ஏதாவது பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு மனக்குமுறல் கொட்டணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு ஒருத்தரை பார்த்துட்டோம். இன்னைக்கு போற வர்றவங்க எல்லாம் அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அப்படிங்கிறத சில விஷயங்களை புத்திக்கு எட்டுது, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்களா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு மட்டும்தான். உங்க பொண்ணு டைரக்ட் பண்ணாங்க, லால் சலாம் படம் எடுத்தாங்க. லால் சலாம் படமும் அண்ணாமலை, படையப்பா, சிவாஜி இந்த படங்களும் ஒண்ணா? ரசிகர்கள் படையப்பாவை கொண்டாடுற மாதிரி, பாட்ஷாவை கொண்டாடுற மாதிரி, அண்ணாமலையை கொண்டாடுற மாதிரி எப்படிங்க லால் சலாமை கொண்டாடுவாங்க? நீங்க உங்க பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், நீங்க உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு ரசிகர்களும் உங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அது இயல்பா வர மாட்டேங்குது. அது எப்படி வரும்? உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாறாதுல்ல. இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த ஃபயர், அந்த சாம், அந்த ஸ்டைல் அது எங்க இருக்கோ அங்கதான், அதுதானே எங்களை ஈர்த்தது.
அது லால் சலாம் படத்தில் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்? அப்படி சாஃப்டான ரோல் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்களேன், இதுலேயுமே நிறைய விமர்சனங்கள். அவருடைய படம் அவர் ஸ்டைலில் இல்லாமல் போனதுக்கான காரணம் வந்து அவருடைய பிள்ளைங்க வந்து இதில் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்ல வர்ற விஷயம் ஒன்று தான். அரசியல் சச்சரவுகளில் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கார். ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடை அவர் எடுத்து, ஏதாவது ஒரு நிலைப்பாடு, ரைட், ஒன்றும் அரசியலே வேணாம், எந்த ஒரு சச்சரவுலையும் நான் ஈடுபட மாட்டேன், எப்பா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை சம்மந்தப்படுத்தி யாரும் எதுவும் பேச தேவையில்ல, நான் பாட்டுக்கு படத்தை நடிக்கிறேன், மீதி நாள் மெடிடேஷன் பண்ணுறேன், ஆன்மீக பயணத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் குழப்பம் இல்லை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் இவருடைய பேர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அடிபடும் போது இது எங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக தெரியப்படுத்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.